வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் கடலைக்கறி பண்ண போகிறோம். இந்த கடலைக்கறி புட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு மூணுத்துக்குமே நல்லாயிருக்கும். கருப்பு கொண்டக்கடலைன்றதுனால உங்களுக்கு இதில் தான் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஒயிட் சன்னாவோட கருப்பு சன்னாவில் சத்து ரொம்ப அதிகம். அதனால் இது ரொம்ப சத்தான ரெசிபி. இது வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப்பு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 1 பத்தை தேங்காய், 6 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இந்த கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடலையில் உப்பு ஏறுறதுக்காக கொஞ்சமாக அதில் நான் உப்பு போடுறேன். கடலையை நம்ம 5 விசில் வச்சு எடுத்துடலாம். கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம இதை தேங்காயும் முந்திரியும் அரைச்சிடலாம். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடலை 5 விசில் வந்துருச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறேன். இதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வச்சு இதில் ஆனியன் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி போட்டேன். வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள் போட்டுடலாம், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலையை போட்டுடலாம். தண்ணியை வடிகட்டாதீங்க, அப்படியே ஊற்றிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே கடலைக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா இதை இப்படி கிண்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. இது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ரொம்ப சுவையான டேஸ்டான தமிழ்நாட்டு ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.